என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நடிகர் எலிராஜ். போற இடமெல்லாம் சொந்தக்காரங்களாகிவிட்டால் உங்கள் வாழ்க்கை வெற்றி. போற இடமெல்லாம் விரோதியாக இருந்து விட்டீர்கள்னா உங்க வாழ்க்கை தோல்வி. அதனால வெற்றியை நோக்கியே போங்க, உறவுகளை சம்பாதிங்க. போற இடமெல்லாம் சொந்தக்காரங்களாக இருப்போம், விரோதியாக இருக்க வேண்டாம். முதல் நடிக்க போறாரு, மூவி பேரு நடிகண்டா. ஏன்னா கோவிந்தா, என்ன வேண்டியது மொட்டை போட்ட? எதுக்காக வேண்டிக்குவாங்க? நான் சினிமால பெரிய ஆளா வேணும், நான் ஒரு நடிகர் ஆகணும்னு வேண்டிட்டேன். அதனாலதான் நான் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன். வெரி குட் கோவிந்தா. ஏன் கோவிந்தா, அவன் வேண்டுதல் நிறைவேறத மொட்டை அடிப்பான். ஆமா, நீ பாஸ்டா இருக்க, பாசிட்டிவா இருக்கப்பா. வேண்டுதல் நிறைவேறணும் இல்ல? என்னப்பா நீ, அவன் வேண்டுதல் நிறைவேறின பிறகு மொட்டை அடிப்பான். நீ வேண்டுதல் முன்னே போய் மொட்டை அடிச்சிட்டியா? ஏய் பிங்கி பிங்கி பாங்கி. ஏய் நான் நடிகண்டா. நடிகண்டா. ஏய் நடிகண்டா. நீ லூசா? நீ நடிகண்டா. மெண்டல் ஹாஸ்பிட்டல் மொட்டை அடிச்சு அனுப்பியிருக்கானுங்கப்பா. இதே மாதிரி தான் நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. மக்களே உஷாரா இருங்க. ஆமா நடிகண்டா. பிங்கி பிங்கி பாங்கி கே. ஏய் நான் நடிகண்டே. நடிகண்டா. 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 இங்க பாரு, நான் குதிக்க போறேன். நடிகண்டா. ஏயா இப்படியே உட்காந்துருந்தா எப்படியா? நமக்கு 2 பிள்ளை குட்டி ஆயிடுச்சு. ஒரு வேலை வெட்டிக்கு போகாம உன்னை பாரு என்னை பாருன்னு இப்படியே உட்காந்துருந்தா, உன்னை பார்த்து நான் குண்டாயிட்டேன். என்னை பார்த்து நீ துரும்பாய் அழைச்சி போயிட்ட. ஏயா ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போக கூடாதையா? நானாடி வேலைக்கு போக மாட்டேன்றேன். வேலைக்கு போனா வெள்ளையும் சொல்லியமா இருக்குன்னு எவனும் வேலையை கொடுக்க மாட்டான். அட ஏயா, அங்க பாரு எல்லாம் மண் அள்ளுறாங்க. உன்ன மாதிரி வெட்டியாவா இருக்காங்க? அங்க பாருயா. என்னதான் பண்ண சொல்ற? அந்த மாதிரி வேலைக்கு போயா. அந்த மாதிரி வேலைக்கு போவா? அந்த மாதிரி வேலை எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி செய்வேன்? தங்கச்சிமா. அந்த மனுஷனை பாருங்க. ஏய் மாப்பிள்ள, நல்லா இருக்கியா? ஐயா நல்லா இருக்கு மாமா. தங்கமான பிள்ளை என் தங்கச்சி. மாப்பிள்ள உனக்கு கட்டி கொடுத்தேன் இல்லையா? நல்லா பாத்துக்கிறியா? ஊர்ல வெட்டி பசங்க மாதிரி வெள்ளையும் சொல்லியமா சுத்தி நிக்கிற. சோறு எப்படி திம்ப? வேலை இல்லை மாமா. ஏதாவது சிட்டால் வேலை, குளத்து வேலைக்கு எதுக்காவது போகலாம், இல்ல ஏரி வேலைக்காவது போகலாம்ல. இப்படி உட்காந்துன்னா பிள்ளைங்களை எப்படி மாப்பிள்ள படிக்க வைப்பேன்? அங்க போனா வேலைக்கு கொடுக்க மாட்டான்ல. வெள்ளையும் சொல்லியமா இருக்க போயானின்றாங்க. ஏன் சாமி சோகமா இருக்க? ஒரு மனுஷன் வச்சிரு எப்படி மாப்பிள்ள நல்ல பையன் தானம்மா. அவனுக்கு குடி பழக்கல, பொண்ணு பழக்கல. இப்படி ஒரு பிரிசு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். 2 பேரும் சொல்றதை கேளுங்க. இந்த பேர் நம்ம இங்க பிறக்கிறோம், இங்க இறக்குறோம். இது இடைப்பட்ட காலம். நம்ம தாய் வயிற்றுல இருக்கோம். அப்புறம் நம்மள பூமாதேவி கிட்ட தாய் இறக்கி விடுறான். இது டூரிஸ்ட் பிளேஸ். இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல என்ன பண்றோம்? ஒரு இடம் விடாம எல்லா இடமும் சுத்துறோம். அவ உன்னை பார்த்தா கட்டிக்கிட்டா, அவளை பார்த்தா நீ கட்டிக்கிட்ட. நம்ம வாழ்ந்து போன பிறகு அந்த பூமாதேவி சுமந்த பாரத்துக்கு நம்ம இறந்த பிறகு அந்த பூமாதேவிக்கு நம்ம எருவாயிடுறோம். அது அவகிட்ட சொல்லு. ஆமா, அதனால இன்னமே கோச்சிக்காம இன்னமே வேலைக்கு போ. அறிவு கட்டணும் உங்ககிட்ட தான். சரி, ஒரு வேலை வந்திருக்கு. ஊர்ல ஏரி வேலை இருக்குல்ல, 100 நாள் வேலை. அதுல ஒருத்த மேஸ்திரி வந்து கேட்டான். இந்த மாதிரி அங்கேயும் போய் வெள்ளையும் சொல்லியும் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற பொம்பளைங்களோட தொடர்பு வச்சுக்காத. புரியுதா இல்லையா? அங்க போய் வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே தானே? நான் பாத்துக்கிட்டேன். குடிப்பழக்கம்லாம் கிடையாது. வேலைக்கு போனா போதும். சரி ஓகே விடு. வா 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 வா. அப்பா அழுவாதீங்கப்பா. அப்பா அழுவாதீங்கப்பா. அப்பா சொல்றேன்லப்பா, அழுவாதீங்கப்பா. அழாதீங்கப்பா. அழாதீங்க. அழுகாதீங்கப்பா. அழாதீங்கப்பா. சார் என்னாச்சு? பாப்பா வச்சு அழுதுட்டீங்க? ஏயா நீ அழுது அந்த கொலை நிறைஞ்சிச்சா? ஜோ என்னத்தாச்சு சொல்லி தொலைய. உன் பொண்ணு அவனை கெடுத்துட்டானா? வேற என்னத்தான் பிரச்சனை? நீயா சொல்லி தொலையுமா? அட அறிவி கட்ட லூசு. அவர் பசி வந்தா அப்படிதான் அழுவாரு. அவர் அழுதுனால குளம் ஒன்னும் நிறையல. என்ன எவனும் கெடுக்கல. போச்சுமா. அப்புறம் ஏன் அழுகுறாரு? பசினால அழுகுறாரு. பாடினா அழுகிய நிறுத்திடுவாரு. அப்படியா? பாடுறதான் பாடுற. ஒரு டூயட் சாங்க பாடு. நீ சொல்ற மாதிரியே பாடுவான். நீ பாட்டு வேணா நான் பாட போறேன். ஒரு டூயட் சாங்க, ஒரு லவ் சாங்க பாடுவான். நானும் உன் பொண்ணும். அப்படியா? நான் டூயட் சாங் பண்ணா உன் பொண்ணு அவனோட ஓடிடுவாள? உன் பொண்ணு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன தலையில சோகமான பாட்டை நான் பாடுறேன். சொட்டத்தல நண்பா உனக்கு சோகம் அதிகண்டா, அதை விட பாசம் அதிகண்டா. உன் பாசத்துல மிதக்கிறண்டா, உன் நேசத்துல நிக்கிறண்டா. டே 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 டேய், சொட்டத்தல நண்பா உனக்கு சோகம் அதிகண்டா, அதை விட பாசம் அதிகண்டா. உன் பாசத்துல மிதக்கிறண்டா, உன் நேசத்துல நிக்கிறண்டா. டே 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 டே. ஏமா
இந்த வேலை செய்யறதோட வேற ஏதாவது வேலை செய்யலாம் போல இருக்க. பேசாம அந்த வேலையே வேலையை செய்யலாம். செய்ய சொல்ற? அறிவுள்ளவனா இருந்தா அந்த வேலையே செய்யலாம். இந்த வேலை எதுக்கு? ஏறி வேலைக்கு போயிடலான்னு இருக்கம்மா. முதல்ல அதை செய். ஏரி வேலைக்கு போனா கூட அந்த காசை வீட்டில் கொண்டு வந்து கொடுப்ப. இதுல வந்து வேலை பார்க்குறியே. தம்பி உன் பேர் என்னப்பா? வந்துட்டியா? ஆ, இதே வேலையை தான் ஊருல தெரிஞ்சிட்டு இருக்கியா? முதல்ல பேர் என்னன்னு கேட்ப, அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்ப, அப்புறம் எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்ப, அப்புறம் எத்தனை பொண்டாட்டிங்கன்னு கேட்ப. இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீ போறியா நான் போட்டா? இல்ல நான் உன்ன போயிடுறேன். இல்ல நீ இருப்பா, நான் இல்லங்க, போறேன். நானே போயிடுறேன், என் நானே தலையில போயிடுறேன். இருக்கு. ஐயா நல்லா பண்ணுங்கய்யா, ஏன் பண்ண மாட்டீங்க? பண்ணிட்டாலும் பண்ணுங்க மாமா. ஆ, இந்த பாருங்க ஐயா, இது பன்னு, இது டீ. தொட்டு தொட்டு சாப்பிடுங்க, தொட்டு தொட்டு சாப்பிடுங்க, தொட்டு தொட்டு சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் நீங்களே பாத்துங்க. வரட்டுமா? பாய். அத முடிச்சிடலாம். ஆ, முடிச்சிட்டு ஓகே, என்ன ஓகே. பாரு. அதுக்கப்புறம் சரிங்க. போயிட்டு ம். பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருவோம். என்ன? இங்க என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஆமா, என்ன கூட்டம் இது? செல்ஃபி எடுக்கிறேன், முன்னாடி வந்து பேசு. இவங்களையும் சேர்த்து எடுத்துக்கலாமா? நல்லாதான் இருக்கு. என்னங்க இது கூட்டம்? யாரு? ஏமா, எலிராஜின்னு ஒரு நடிகர் ஆ. ஏதோ குடும்பத்தோட வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. நடிகரா? இது உனக்கு ஓ, பொறுக்கு இல்லையா? நடிகரா? ஆ. ஓ, எந்த படத்துல நடிச்சிருக்கீங்க? நான் இதை சொல்லி சொல்லி ஆயிஸ்தாமா போச்சு. முதல்ல பேர் என்னன்னு கேக்குறீங்க, அப்புறம் ஊர் என்னன்னு கேக்குறீங்க, அப்புறம் கல்யாணம் ஆச்சான்னு கேக்குறீங்க, அப்புறம் பிள்ளைங்க இருக்கான்னு கேக்குறீங்க, அப்புறம் எத்தனை பொண்டாட்டின்னு கேக்குறீங்க. இதெல்லாம் நியாயமா? இந்த தாய் நீ இப்படித்தான் எல்லாம் திரியிறாங்க. நான் நடிகர்னா யாரும் நம்ப மாட்டாங்க மக்களே. நம்பர் வாங்கிட்டீங்களே, ஒரு ஹாய் அனுப்புங்க சார். ஏய் ஏன்